அதனால்தான் ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்ளுகிற பொழுது பாதியை இருள் பாதியை ஒளியாக சேர்த்து ஒரு நாளை உண்டாக்கினார்கள். இப்போ பாருங்கள், நான் கேட்கிறேன், ஒரு பகல் பொழுதை மட்டும் ஒரு நாள் என்று சொல்லக்கூடாதா? இது ஒரு நாள், இருள் ஒரு நாள், ஒரு பகல் ஒரு நாள் வைக்கக்கூடாதா? இல்லை, பகலும் இருளும் சேர்ந்த ஒரு பகுதி தான் ஒரு நாள். இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் ஒரு வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு நாள் என்றால் ஒளி இருள் இது ரெண்டும் சேர்ந்தது. பிறகு ஒரு வாரம் என்று அடிக்கினார்கள். வாரம் என்று அடிக்கினா எங்கே ஆரம்பிக்குது வாரம்? ஞாயிற்றுக்கிழமையிலே தொடங்கி சனிக்கிழமையிலே வாரம் முடிகிறது. இப்போ கலண்டரில் திங்கக்கிழமையிலேயே தொடங்குறான் என்ற அந்த வெள்ளைக்காரனுடைய லீவு முறைக்கு. ஆனால் அவன் கூட சண்டே மண்டே என்று தான் சொல்லுகிறான். சண்டே மண்டேன்னு தான் ஆரம்பிக்கிறான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, கிழமை என்ற சொல்லுக்கு தமிழிலே உரிமை என்று அர்த்தம். அதனால்தான் முருகனை குறிஞ்சி கிழவன் என்றார்கள். கிழவன் என்றால் மலைக்கு உரியவன் என்று அர்த்தம். அப்போ கிழமை என்ற சொல்லுக்கு உரிமை. ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு என்றால் சூரியன், கிழமை என்றால் உரிமை. சூரியனுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. திங்கள் என்றால் சந்திரன், கிழமை என்றால் உரிமை. சந்திரனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. அதுபோல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்தந்த கிரகத்துக்கு உரிய கிழமைகள். இப்போ இந்த கிழமைகளை அடுக்கின ஒழுங்கை கூட பாருங்கள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒளி நாள், அதில் இருந்து மெல்ல மெல்ல தேய்ந்து தேய்ந்து கடைசி நாள் சனிக்கிழமை இருள் நாள். அதனால்தான் சனிக்கிழமையிலே நல்ல காரியங்கள் செய்வதில்லை என்று ஒரு முறை நமக்குடைய மரபாக பதிவாகி இருக்கிறது. அப்போது ஒரு வாரம் என்று அடுக்குகிற பொழுது ஒளியிலே இருந்து இருள். அதனால்தான் சனிக்கிழமையிலே சனி நீராடு என்று அவ்வைக்கிழவி சொல்லிவிட்டு போனாள். இருள் தொடக்கு, அழுக்கு எல்லாமே தொடக்குத்தானே, இருள் தொடக்கு. அந்த தொடக்கு நீங்குகிற பொழுது குளித்து சுத்தப்படுத்திக் கொள்வது முறைமை. அதனால் காலையில் எழுந்தவுடன் ஏன் குளிக்கிறோம் என்றால் இருள் என்கின்ற தொடக்கு பற்றி இருக்கிறது. காலையில் எழுந்தவுடனே குளிக்க வேண்டும். உடலிலே உயிரிலே உற்சாகம் ஏற்படும். சில பேர் இதெல்லாம் என்ன பழக்கம், தீபாவளி குளிச்சா போதாதா என்று கேட்குறான். அவன் வருஷம் குளிக்கிறான் என்று சொல்கிறதே பெரிய காரியம். அப்போ ஒரு வாரம் அப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. மாதம் எப்படி என்று கேட்டால் பட்சமாக ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள், பூர்வபட்சம் அபரபட்சம். அது சந்திரனை வைத்து அழைப்பது. மாதம் என்பது திங்கள் என்று சொல். திங்கள் என்பது சந்திரனுடைய நடைமுறையை கொண்டு இயங்குகிற ஒரு பகுதி. அப்போது திங்களை எப்படி பிரித்தார்கள் என்றால், சந்திரன் 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். வளர்கிற பொழுது வளர்புரை, தேய்கிற பொழுது தேய்புரை. வளர்கிற பகுதி பூர்வபட்சம், தேய்கிற பகுதி அபரபட்சம். அப்போது இதுவும் ஒளியும் இருளும் தான் ஒரு மாதம். இதுவரைக்கும் நமக்கு தெரியும். வருஷத்தையும் அப்படி பிரித்தார்கள் நம் பெரியவர்கள். வருஷத்தையும் பிரித்தார்கள். வருஷத்தை பிரிக்கிற பொழுது எப்படி பிரித்தார்கள் என்றால் உத்தராயணம் தட்சணாயனம் என்று பிரித்தார்கள். வருஷத்திலேயும் ஒளிக்காலம் பாதி, இருள்காலம் பாதி. பல பேருக்கு இது தெரிவதே இல்லை. ஒளிக்காலம் 6 மாதம், இருள்காலம் 6 மாதம். தையிலே தொடங்கி 6 மாதங்கள் ஒளிக்காலம். தையிலே ஒளி பிறக்கிறது. ஆடியிலே தொடங்கி மார்கழி வரைக்கும் இருள்காலம். இதில் ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம், சைவர்களாகிய நாங்கள் நம் பழைய விஷயங்களையே தெரிந்து கொள்வதில்லை. அதற்காக சொல்லுகிறேன். இப்போ ஒளிக்காலம் என்று சொல்கிறோமே, உத்தராயணம் அது அந்த வருஷத்திலே சூரியன் ஒளி நோக்கி தெற்கு நோக்கி நகர்ந்து ஒளி பெறுகிறது. அதனால்தான் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த தை மாதத்திலே இருந்து ஆரம்பிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆடி மாதம் இருள் தொடங்குகிற மாதம். அதனால்தான் புதிதாக திருமணம் பண்ணின கணவன் மனைவி எல்லாம் பிரித்து வைக்கிறோம். சில மாமிமார் கோபத்தில் பிரித்து வைக்கிறார்கள், அது வேறு. உண்மையிலே பிரித்து வைப்பதற்கு காரணம், அந்த காலத்திலே ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே கரு உண்டானால் அது நல்லியல்புகள் உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்காது. இருள் காலத்திலே ஜனிக்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்காது என்பதற்காகத்தான் அந்த மாதத்தை கழித்து வைக்கிறார்கள். அப்போது நீங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். மார்கழிக்கு என்ன முக்கியத்துவம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சொன்னான், மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்கிறான். மார்கழி பெருவிழா வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் பாருங்க. மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்கிறான் கண்ண பரமாத்மா. அப்போ இதை இருட்காலத்தினுடைய கடைசி பகுதி என்று வைத்துவிட்டு மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்று கண்ணன் சொல்கிறானே, இதில் என்ன பொருத்தப்பாடு இருக்கிறது என்று கேட்கலாம். சில பேர் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்றே சொல்கிறார்கள். தப்பு.
அது வழிபாட்டுக்குரிய மாதம் என்றபடியால் அந்த மாதங்களிலே வேறு விசேஷங்களை விலத்தி வைக்க வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் விலத்தி வைத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு சில பேர் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்கிறார்கள். அது பெரிய தவறு. இனி வருஷத்துக்கு வருவீர்களானால் தையிலே தொடங்கி ஆடி வரை இருள் ஒளி பிறக்கிறது என்று சொன்னேன். ஆடியிலே இருந்து மார்கழி வரை ஒளி பிறக்கிறது என்று இருள் பிறக்கிறது என்று சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஆடி சந்தி இருக்கிறதே ஒளி குன்றி இருள் தொடங்குகிற சந்தி. மார்கழி சந்தி இருள் குன்றி ஒளி தொடங்குகிற சந்தி. ஆகவே ஒரு காலை பொழுதிலே நாம் வழிபாடு செய்தால் என்ன பயன் கிட்டுமோ, மார்கழி மாதத்திலே நாம் செய்கிற வழிபாடுகள் அதே அளவு பயனை ஒரு வருஷம் பூராகவும் தரும். இருளை இழக்கச் செய்து ஒளி கிளம்புகிற அந்த சந்தி பொழுதின் பயனை ஒரு காலை பொழுதிலே அந்த நாளுக்குரிய பயனை அடைவோம். மார்கழி மாதம் செய்தால் அந்த வருஷம் முழுவதுக்குமான பயன் பெறுவோம். அந்த உண்மையை உணர்ந்து கொண்டுதான் இந்த மார்கழி திருவிழாவை அமைத்திருக்கிறார்கள். தனித்தனி வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, ஒரு மாதம் பூராகவும் நல்லவற்றை கேட்டு சாத்வீகத்தை மிளிரச் செய்கிற இந்த விழா 100 ஆண்டு காலம் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.